சூப்பரான மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு கிளாஸ் அளவு பால் எடுத்துட்டு அதே கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம 3 பேருக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பால் கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. இந்த சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இஞ்சியவே வந்து தோல் சீவி அதை காய வச்சு நீங்கள் வீட்டிலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். இதை லைட்டாக இடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்தோன்னா அந்த சுக்கு வந்து சரியாக அரைப்படாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால லைட்டாக இடிச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து அரைப்பட்டு வந்துடும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து இதை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம பால் நல்லா கொதிச்சிருச்சு. பாலை சிம்மில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மசாலா டேஸ்ட் வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டீ நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து மசாலா டீங்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொங்கி வந்தோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அதோட டிகாஷன் மசாலாவோட டேஸ்ட்லாம் ஸ்ட்ராங்காக அந்த டீயில் வந்துட்டு இறங்கி வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் பக்காவான டீ ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம மல்லி மிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.